அதிசயம் அற்புதம் மகா அன்பு கிறிஸ்துவின் கிருபையை சிலுவையில் கண்டேன். உம்மழகினை என் வாழ்வினில் புரிய இயலாது. நீர் மகிமையும் அழகுமானவர். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அதிசயம் அற்புதம் மகா அன்பு கிறிஸ்துவின் சிலுவையில் கிருபையை கண்டேன். உம்மழகினை என் வாழ்வினில் புரிய இயலாது. நீர் மகிமையும் அழகுமானவர். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை. மகிமையின் வல்லமை பூமி எங்கிலும் உம் கிரியைகள் இவ்வுலகம் காணுவே. உம்மாட்சிமையின் அழகினால் என் ஆத்மா பாடுமே. நீ சிறந்தவர் அற்புதமானவர். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். உம்மற்புதத்தை காண செய்தேன், உம்மன்பினால் கவர்ந்தீர். இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. உம்மற்புதத்தை காண செய்தேன், உம்மன்பினால் கவர்ந்தீர். இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே பாடும். மற்புதத்தை காண செய்தீர், உம்மன்பினால் கவர்ந்தீர். இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. உம்மற்புதத்தை காண செய்தீர், உம்மன்பினால் கவர்ந்தீர். இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா
அழகே ஆராதிப்பேன் அழகே ஆத்மா. என் ஆத்மா பாடுமே, என் ஆத்மா பாடிடுமே, என் ஆத்மா பாடிடுமே, என் ஆத்மா பாடிடுமே அழகே நீ. என் ஆத்மா பாடிடுமே, என் ஆத்மா பாடிடுமே, என் ஆத்மா பாடிடுமே அழகே. மீண்டுமாக என் ஆத்மா பாடுமே, என் ஆத்மா பாடிடுமே, என் ஆத்மா பாடிடுமே, என் ஆத்மா பாடிடுமே அழகே நீ. என் ஆத்மா பாடிடுமே, என் ஆத்மா பாடிடுமே, என் ஆத்மா பாடிடுமே அழகே நீ. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபம்லாம். பரலோகபிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அண்டியில் இருக்கிறபடி உடைய வார்த்தையை ஆவியானவரை அபிஷேகித்து உடைய பிள்ளைகள் மத்தியில் அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாக வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவரை இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கென்று வாழும்படி நம்ம தேவன் அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கும் போது அநேகர் வந்து ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்காதனால தான் அவங்க பெரிய அளவில் நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை பெறாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது எல்லா விதமான நன்மைகளையும் ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ ஏன் வந்து விசுவாசிக்க முடியலன்றதுக்கு ஒரு காரணம், அவங்க தேவனுடைய வார்த்தை கேட்கல. ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க தேவ அன்பிலே இன்னும் அதிகமாக வேறுவிடவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஆழமான ஒரு அன்பை உடல்களாக இருக்கணும். அப்போ தான் வந்து கர்த்தரை விசுவாசிக்க முடியும் நம்ம. அப்போ அந்த விசுவாசத்தை எல்லாம் பாருங்கள், நம்ம பார்க்கும்போது தேவ அன்புக்கும் விசுவாசத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதாவது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது. நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது, அன்பு இருக்குது. இதில் அன்பே பெரியது என்று பவுல் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி பாருங்கள், அந்த அன்பு அது வந்து நம்மளை நல்ல விசுவாசத்துக்குள்ள, நம்பிக்கைக்குள்ளேயும் விசுவாசத்துக்குள்ளேயும் நம்மளை இன்னும் அதிகமாய் ஆழமாக வேறுவிட வைக்கிறது. அன்பு தெய்வீகமான அன்பு. அப்போ அந்த அன்பை பற்றி தான் பார்க்குறோம். தெய்வீக அன்பை பற்றி பார்த்துட்டு வந்துட்டோம்.
இப்போ தெய்வீக அன்பில் எப்படி நம்ம வாழணுன்றதான் பார்க்குறோம். அப்போ அதை பற்றி நம்ம எடுங்க. ரோமர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 8லிருந்து 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமர் 13 அங்கே 8ஆம் வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடன் இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், பச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்கிற இந்த ஒரே வார்த்தைகளை தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது பார்க்குறோம். இப்போ அந்த அன்பை பற்றி பேசும்போது, அதாவது நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்தை கொஞ்சம் நம்ம ஏற்கனவே ஒரு இதில் சொன்னோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் முதல் 11 அதிகாரம் வரைக்கும் அவர் பாவம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன அப்படின்லாம் பவுல் பேசிட்டு வர்றார். 15 அதாவது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்குள்ள இந்த 5 அதிகாரங்களையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்பை பற்றி பேசுகிறார். அன்பை பற்றி பேசுகிறாருன்னா எப்படி, இந்த தெய்வீக அன்பில் நம்ம எப்படி நடக்கணும், மற்ற சகோதர சகோதரிகள்டையோ இந்த உலக மக்கள்கிட்டையோ நம்ம எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்றத பற்றி இங்கே மீதம் இருக்கக்கூடிய அந்த 5 அதிகாரங்களையும் நம்ம பார்க்க முடியுது, பார்க்குறோம். அதை பற்றி அவர் பேசுகிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, அதாவது சகோதரத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள்ன்றார். அப்போ அன்பில் பாருங்கள், நம்ம ஒரு கடன் பட்டவர்களாகவே இருக்கிறோம். அன்பை பற்றி மற்றவங்கள பார்க்கும்போது, மற்றவங்கள சகோதரர் நம்ம சபைக்கு வர்றாங்களோ அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகளோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோ அவங்க மேலே நம்ம என்ன பண்ணுறோம், அன்பு கூறுகிறோம். அந்த அன்புன்றது ரொம்ப ஆழமான ஒன்று. அப்போ அந்த அன்பில் நம்ம பாருங்கள் நடக்கணும், வாழணுன்றதான் கடவுளே பாருங்கள் திட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு இன்னும் ஒரு வசனத்துக்கு நம்ம போகணும், அதுவும் எடுங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்படி திருப்புங்க பக்கத்தில். புது உடன்படிக்கையின் ஊழியக்காராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஃபார்மாலிட்டிஸாக, அதாவது எப்படின்னா அது ஒரு மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கின்ற மாதிரி ஒரு மாமிசமான ரீதியில் சில ஆளாக செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழும்போது அந்த எழுத்து கொள்ளுகிறது தான். ஆனால் ஆவியோ என்ன செய்தான், உயிர்ப்பிக்குதான். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற எழுத்துப்பூர்வமாக பாருங்கள், அதாவது விபச்சார கொலை செய்வதெல்லாம் பாருங்கள் எழுத்துப்பூர்வம் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒரு ஆள் சட்டத்திட்டத்தின்படியே கையாளுவாருன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய அழிவுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே இதை ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும்போது, ஆவிக்குரிய விஷயமாக பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன செய்யும், அது நம்மளை உயிர்ப்பிக்கும். ஏன்னா ஆவியில் பார்க்கும்போது என்ன, ஆவிக்குரிய விஷயமாக நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா அது நமக்கு லாபகரமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அது அந்த ஆவிக்குரிய விஷயமே அன்பான ஒன்றாகவும் இருக்கும். சில நேரங்கள் நீங்கள் பாருங்கள், இந்த ஆவிக்குரிய விஷயத்தை எப்படி பாருங்கள் எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லும்போது சில ஆள்கள்கிட்ட சில காரியங்களை நீங்கள் சொல்லுவீங்க, ஏதாவது கொஞ்சம் நல்லது சொல்லுவீங்க. நீங்கள் நல்லது சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா பாருங்கள், ஒருவேளை தப்பாக நமக்கு சொல்லுவாரோ அப்படின்னு மாதிரி யோசிப்பாங்க, தப்பாக சொல்கிற மாதிரி யோசிப்பாங்க பாருங்கள். ஏன்னா அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, சொல்லக்கூடிய விதம் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், முக்கியம். சொல்லக்கூடிய அந்த விதம். இப்போ ஒரே விஷயத்தை பாருங்கள் சொல்லும்போது, சில நேரங்களில் ஒரே விஷயத்தை அன்பாக சொல்கிறோம், சில நேரங்களில் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், அதிகாரமாக கூட சொல்கிறோம். ஏன் அதிகாரமாக சொல்கிறோன்னா அதுதான் உண்மை, சத்தியம் அதுதான். அப்போ அதன்படி சொல்லும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறோம். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் தசமத்தை பற்றிலாம் சொன்னேன் இல்லையா, ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், செய்யாதனால இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது தெரியுமா உங்களுக்கு. அது செய்யாதனால இதை இவ்வளோ தைரியமாக பேசவே முடியாது. நாங்கள்லாம் செய்கிறதுனால ரொம்ப தைரியமாக பேசுகிறோம் பாருங்கள். ஏன்னா அந்த செய்கிறதுனால அதனுடைய வரக்கூடிய பலன்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். அது இன்றைக்கும் நம்ம சபைக்கு வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்போ என்னென்னா நல்ல கவனிங்க, அந்த சொல்லுகிற விதம் பாருங்கள், சில நேரங்களில் அன்பாக சொல்கிறோம் நீங்கள் செய்யணும். சில நேரங்கள் என்ன, அது இவங்க செய்யாதனால சில நஷ்டங்கள் ஏற்படுது அவங்களுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இந்த இடத்துல சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அது பழைய ஏற்பாட்லேயும் புதிய ஏற்பாட்லேயும் சொல்லும்போது அந்த சொல்லக்கூடிய விதங்களை தவறாக புரிஞ்சுக்கிறது. என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு மாதிரி அந்த நியாயப்பிரமாணம் இப்படி தான் சட்டப்படியாக நடத்தணும்ன்ற மாதிரி. அப்படி இல்லை. இது எதை சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணம் முழுவதுமே பாருங்கள், தெய்வீக அன்பில் ஒரு வாழ்கிற மனுஷனால் அந்த நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். ஆனால் அநேகர் அப்படி எடுத்துக்கொள்வது கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரிசேயரை பார்த்தீங்கன்னாவே, இந்த பரிசேயர்கள் யாருன்னா ஃபேரைசின்னு சொல்கிற ஆளுங்க. என்னைய பார்த்தீங்கன்னா ஐ எம் ஆல் ரைட் அப்படின்வாங்க, எல்லாம் நாங்கள் சரி, மற்றால் தான் நீ எல்லாம் ராங் அப்படின்ற பேசக்கூடிய தான் அந்த பரிசேயர்கள். அப்போ அவன் இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் பேசுகிறான். ஆனால் அவனுக்கு
ஆவிக்குரியபடி அன்பின்படி அவனுக்கு நடக்க தெரியாது, அந்த மாதிரி ஆட்கள். ஆனால் பாருங்கள், இந்த கற்பனையினுடைய நோக்கமே என்னென்னா, 10 கற்பனையுடைய பிரதானமான நோக்கமே என்னென்னா என்னது? அன்பு கூறுவது தான். எடுத்துங்க மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துவாங்க, கடகடன்னு போவோம். 27-32. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு 31ஆம் வசனம் வரைக்கும் கூட போகலாம். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. பாருங்கள், இப்போ அவர் சொல்கிறாரு, எப்பயுமே ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இது 3மே ஆண்டவராக இயேசு சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. சொல்லும்போது முதல் 5ஆவது அதிகாரம் வந்து ஆரம்பத்தில் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விசுவாசிக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பகுதின்னு சொல்லலாமா. இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க, புதுசாக ரட்சிக்கப்பட்டு தான் ஆண்டவரை ஏற்று வர்றாங்க. அந்த மாதிரி விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு பகுதின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்மளும் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. சரியா? 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போகும்போது மிடில் இப்போ எப்படின்னா, ஓரளவு ரட்சிக்கப்பட்டாச்சு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் ஆயாச்சு, ஓரளவு அப்படியே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிகளுக்கு ஆட்களுக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்க விஷயம்னு நம்ம சொல்லலாம். 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுக்கும்போது இப்போ வளர்ந்தாச்சு, ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆளுகளுக்கு சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் உள்ள ஆளுகளுக்கு எப்படி அதை எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த மலைப்பிரசங்கத்தில் 3 முக்கிய பகுதியை வந்து அவர் சொல்கிறார். ஒன்று 5ஆம் அதிகாரம் வந்தோம், 5ஆம் அதிகாரம் ஆரம்ப விசுவாசிகளுக்கும், 6ஆம் அதிகாரம் நடுத்தரமான, அதாவது ஓரளவு வந்துட்டாங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆளுக்கும், இப்போ ஓரளவு இப்போ 7ஆம் அதிகாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்தியாச்சு அந்த மாதிரி ஆட்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு சொல்லலாம். ஆனால் 3 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் யாருக்கு தான்? நமக்கு தான். இல்லைங்க இது வந்து அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ இதில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போதே இந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வர்ற ஆரம்ப ஆளுகளுக்கு என்ன பிரச்சனைனா, சில பாவங்கள்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. சில நேரங்களில் நம்மளே பார்க்குற ஊழியங்கள்லாம் நிறைய பேர் கொலை செஞ்சுட்டு ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. சில தவறான காரியங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? திருடிட்டு வர்றவங்க. எனக்கு ஒரு பிரசங்கரை பற்றி எழுதுறாங்க பாருங்கள். அவர் பயங்கர திருடனாக இருந்தாலாம். எங்கேயாவது கார் நின்றுச்சுன்னா காரை எடுத்து கொண்டு போய் ஓடிட்டேங்க அப்படி விட்டு ஓடிடுவார். அந்த மாதிரி அவர் ரட்சிக்கப்பட்டு பாஸாக இருக்காரு. அப்படியெல்லாம் வித்தியாசமானலாம் நான் பாருங்கள், நம்ம பார்க்குறவங்கலாம் அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ரட்சிக்கப்பட்ட காலங்களில் அவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, என்ன சந்தேகம் வரும் தெரியுமா? அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாரோ மன்னிக்க மாட்டாரோ, சில நேரங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குமோ இல்லையோ, நேற்று ரட்சிக்கப்பட்ட மாதிரியே தெரியும், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட மாதிரியே தெரியும். ஏன்னா நேற்று நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி ஜெபம் பண்ணாமல் இருப்பீங்க, உடனே பிசா சொல்லும் நீ ரட்சிக்கப்படலை, ஏன்னா இன்றைக்கி ஜெபம் பண்ணல அப்படின்னு நம்மளை ஒரு குழப்பம். இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா, நம்மளை ஒரு பயமுறுத்துகிற மாதிரியே பிசாசு வந்து செய்யும் பாருங்க. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுன்னா, தேவனுடைய பிள்ளையிலே நீங்கள் நேரம் எங்கே வரணும்? வசனத்துக்கு வரணும். அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறாரு 27ஆம் வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த 10 கடலில் சொல்கிறார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயான்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ அந்த அடுத்த வசனத்தில் பாருங்களேன். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அவர் சொல்கிறார் 28ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. இப்போ சொல்கிறாரு விபச்சாரம் செய்கிறது தான் பெரிய விஷயம் நீ நினைக்காத. ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நீ பார்த்துட்டு விபச்சாரம் செய்யலாம் நீ நினைச்சாவே விபச்சாரம் செஞ்சாச்சுன்றார் அவர். விபச்சாரம் செஞ்சிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிரிங்கி எரிந்து போடுன்றாரு. நான் கேட்குறீங்க, நம்ம உட்காந்துருக்க எல்லாருமே ஒரு நாள் ஒரு கண்ணை பிடிங்கி போடணும்னு வச்சுங்க, நம்ம கண்ணே இருக்குமா பெரிய சிக்கலாகிடும். அவர் என்ன மாதிரி போதிக்கிறார் பாருங்கள். எஸ், அடுத்த வசனுக்கு வாங்கினாங்க, அந்த இன்றைக்கி விளக்க போகிறேன், அதை கொஞ்சம் சொல்கிறேன். உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போது உனக்கு நலமாக இருக்கும் சொல்கிறாரு. உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கிச்சுன்னா, உன் கண்ணு தப்பான காரியத்தை பார்க்குச்சுன்னா, நீ உடனே உன் கண்ணை பிடிங்கி போட்டுருன்றாரு. அப்படி பிடிங்கி போட்டால் இந்தியாவில் ஒரு வயலும் கண்ணே இருக்காது. உண்மையிலங்க அவ்வளவு நேரத்தையும் பார்த்துட்டு அலையிறான். பார்க்குறீங்களா? என்னத்தை பார்க்கக்கூடாதோ அதை தான் பார்க்குறான் போய். சரி, அடுத்தடுங்க. உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போது உனக்கு நலமாக இருக்கும். நல்லா பாருங்க. இப்போ சொல்கிறாரு,
இப்போ கை ஏதாவது பாவம் செஞ்சுன்னு வச்சுங்க, அந்த கை பாவம் செஞ்சிச்சுன்னா அதை வெட்டி போட்டுன்றாரு. வெட்டி போட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு கையை வெட்டி போட்டால் நமக்கு இருக்கிறது 2 கை. அதை ஒரு நாளைக்கு வெட்டி போட்டால் அப்புறம் இன்னும் மற்ற பாவம்லாம் செய்யும்போது எங்கே எதை போய் வெட்டுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல கவனிச்சுங்க, இப்போ நல்லா கவனிங்க. இவர் எதை சொல்கிறாருன்றதுக்கு இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகம் இருந்திருக்கும். எதை சொல்கிறாருன்னா நல்ல கவனிங்க. உன் வலது கண் உனக்கு இடரை உண்டாக்கினால்னா, இந்த கண்ணை பிடுங்கி எரிஞ்சு போடுறத பற்றி அவர் பேசலை. கண்ணை புரிகிறத பற்றி பேசலைங்க. கண்ணத்தில் அந்த கண்ணை பார்க்கும்படி உண்டாக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கே, அதை பாரு. ஒரு பிரசங்கர் பாருங்க சொன்னாராம், ஒரு மீட்டிங் போனாராம். அவர் சொல்கிறாரு, ஒரு வாலிபர் மீட்டிங். அவருடைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெண்களுக்கு மட்டும், சகோதரிகளுக்கு மட்டும் ஒரு இடத்துல மீட்டிங், சகோதரருக்கு மட்டும் ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் மீட்டிங் நடந்துட்டு இருக்கான். ஒரு பாஸ்டர் பாருங்கள் இதை விளக்க தெரியாமல் சொன்னாராம். பார்த்துருக்கேன். என்ன சொல்லியிருக்காரு, இங்கே பாரு வாலிபனே, ஒரு முறை ஒரு பொண்ணை பார்த்தேன்னா அது பாவம் இல்லை, நீ 2வது முறை திரும்பி பார்த்தீங்கன்னா அதுதான் பாவம் இருக்கான் அப்படின்னு சொல்லி பிரசவம் பண்ணிட்டு அவர் விளக்க முடியல. ஆனால் விளக்கிட்டார். எப்படியோ விளக்கி கஷ்டப்பட்டு விளக்கிருக்கார் பாவம். இவன் ஒருத்தன் பாருங்க, அவர் சொல்கிறார், அந்த பாஸ் சொல்கிறாரு, எனக்கு பின்னால் ஒருத்தன் உட்காந்துருக்கு சொல்கிறான், பிரதர் வச்ச கண்ணை அப்படி எடுக்காமல் பாரு பிரதர் அப்படின்றானா. அவன் இவரும் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளக்கியிருக்கார் மனுஷன். அதாவது சில ஆள்கள் பார்த்தீங்கன்னா அவன் இந்த ஒரு மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிற எதையுமே. அப்போ உடனே அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா அவர் அதை பற்றி சொல்லலை, ஏன்னா விளக்க முடியாதனால அவங்களுக்கு கஷ்டமே. உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதையும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும், என்னது அவர் சொல்கிறார், பார்க்கிலும் உன் அவைங்களில் ஒன்று கேட்டும்போது உங்கள் நலமாக இருக்குன்றார். இப்போ சொல்லும் போது இந்த இடத்துல கண்ணையோ கையையோ அல்லது காலையோ பற்றி இவர் சொல்லலை, அதை பாவம் செய்ய தூண்டக்கூடிய அந்த எண்ணம் இருக்கே அதை எரிஞ்சு போடுங்கன்றாரு. நீ இப்போ ஒரு தப்பான ஒரு பெண்ணை ஒரு பார்வையோட நீ பார்க்கும்போது அந்த எண்ணத்தை முதல்ல என்ன பண்ணு, பிடிங்கி எரிந்து போடு. சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ அந்த எண்ணம்லாம் எனக்கு வராது பாச, நான் பரிசுத்தம் உள்ள பிள்ளை, பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையிலே பொய்ங்க. நான் யாராவது சொன்னீங்கன்னா நான் அப்படியே பொய் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா பேருக்குமே அந்த எண்ணம் வரும், திட்டமாக தெரியும். நான் சொல்கிறேன், வரலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சிலர் ஏன் அதை வரதை போய் செய்கிறான்னா அவனுக்குள்ள பாவம் இருக்கிறனால பிசாசில் போய் மாட்டிட்டு முடிக்கிறான். ஆனால் எல்லாருக்குமே வரும். ஏன் வரும்னா, நாம் ஆதாமுடைய சந்தையில் பிறந்திருக்கிறதுனால அந்த பாவத்தினுடைய பிடியில் நம்ம இருந்தனால அதுலேருந்து கடவுள் நம்மளை விடுதலையாக்கிட்டாரு. ஆனால் நல்லா நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, அப்படிப்பட்ட எண்ணங்களை பிசாசு மனதில் போடுவான். போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்கிறேன். எப்படி அதை எடுத்து போடுறது அப்படின்னா, சிலர் என்ன பண்ணுவான்னா, சிலரை என்ன பண்ணுவான்னா பணத்தை வச்சே க்ளோஸ் பண்ண பார்ப்பான். ஒன்று பணத்தை கொடுக்காம க்ளோஸ் பண்ணுவான், இல்லைனா பணத்தை கொடுத்து க்ளோஸ் பண்ணுவான். அது வேலையே இப்படி தான். நம்ம என்ன பண்ணோன்னா ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும். நம்ம அந்த விஷயத்தில் பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்படி இருக்கணும், கர்த்தர் இருக்காரு, அவர் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் என் சோர்ஸு. போடா பிசாசே, பணம் இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் தான் என் நம்பிக்கை. இன்றைக்கி பணம் இருக்கலாம், நாளைக்கு இவ்வளோ ரூபா வரலாம், அது என் கடவுள் கிடையாது, கர்த்தர் தான் என்னுடைய சோர்ஸ். அப்படி போகும்போது பணம் இருக்கிறத பற்றியோ பணம் இல்லாத பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக அப்படி இப்படின்னு போவாங்க, பணம் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு மூளை முடுக்கில் போய் உட்காந்துவாங்க. அப்படி இல்லை. அப்போ எப்படி இருக்குன்னா, கர்த்தர் தான் நம்முடைய ஆதாரம்னு சொல்லும்போது பணம் இருக்குதோ இல்லையா அதை பற்றி கவலையப்பட மாட்டோம். கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், அவ்வளோதான், போயிடுவோம் இல்லையா. அந்த இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். சில நேரங்களில் சிலருக்கு அதான் ஒரு பிரச்சனை சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் 3 விதங்களில் டெஸ்ட் வருமா உலகத்திலேயே. ஒன்று அவர் சொல்கிறார், ஆங்கிலத்தில் சொன்னார், க்ளோரி கோல்டு அண்ட் கேல் அப்படின்னாரு, ஆர் பாய் அப்படின்னு வச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஒன்று ஒரு சில மனுஷர்களுக்கு பெருமையை கொடுத்துருவான், பணத்தை கொடுப்பான், படிப்பை கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ தான் பெரிய ஆளே அப்படி இப்படின்னு அப்படி ஏற்றி விட்டுறது. ஏற்றி விட்டா அவன் எங்கிட்டா போய் விழுந்துட வேண்டியதான், அந்த பெருமையிலே போய் விழுந்துடுறது, அந்த மாதிரி செஞ்சிடறது. ஒன்று. 2வது பாயிண்ட் என்ன, க்ளோரி அண்ட் கோல்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பணம். ஒன்று பாருங்க, பணத்தை கொடுக்குறது, நிறையா பணம் ஒன்று இல்லாமல் ஆக்குறது. ஒரு குரூப்புக்கு பணம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கு, அது ஒரு பக்கம். சிலருக்கு பணத்தை நல்லா கொடுக்குறது, கொடுக்க வச்சு அந்த பணத்தையே நம்பிக்கையாக வச்சு அதில் போய் விழுக வைக்கிறது, சாத்தான் பண்ணுற வேலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிச்சுங்க, இதுலையுமே கவனமாக இருக்கணும். நம்ம பணம் இருந்தால் பணம் கடவுள் கொடுக்குறாரா, அதை கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்குவோம். 3வது விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, கேல் அண்ட் பாய்ன்னு சொன்னேன் இல்லையா, இதுலையும் மக்களை பிசாசு சோதிக்கிறான். எப்படி போய் சோதிக்கிறான் அப்படின்னா, ஆண்களையும் பெண்களையும் இந்த இருபாலர்களையும் என்ன பண்ணுறான்னா ஏமாத்த ஐடியா பண்ணுறான், ஏமாத்த பண்ணுறான். நீ பாரு, நீ பெரிய அழகான ஆள், ஏமாற்றுவாங்க பிசாசு பயங்கர. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளெல்லாம் பிசாசு எப்படி ஏமாத்துறான் தெரியுமா. ஒருத்தர் பையன் ஒரு பையன் சொல்லுவான், உன்னை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த அம்மா மாருக்கு எங்கே இருந்தால் அந்த சுவா வந்துச்சு டமார்னு விழுந்துருது. அப்புறம் இவன் தாங்க அவன் தாங்க அப்படியே போய்
போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. அதான் நடக்குது உண்மையா இல்லையா? இந்த பயல்கள்லாம் பாருங்கள், பயல்லாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அவன் ஒரு லெவலுக்கு வந்தோடனே இந்த சட்டை தூக்கி போட்டுவான், அப்படியே அப்படின்னுவான். அது ஏன் அப்படி பண்ணுறான்னா, யாராவது ஒரு பொம்பளை பார்த்து இவனை பார்த்து சொல்லும், பரவாயில்ல நல்லா ஸ்டைலாக இருக்க, சூப்பர் அப்படின்னா போச்சு, இவன் அவுட்டு. இப்படிலாம் வந்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளை நல்லா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை என்ன கற்றுக்கணும்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் கட் பண்ணுங்கன்றேன். கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ இயேசுவின் நாமத்தினால பிசாசே இந்த பொல்லாத எண்ணத்தை இடத்த விட்டு என்ன செய்ய, என் மனதில் இருந்து தூக்கி இயேசு நாமத்தில் எடுத்துகிட்டு ஓடிப்போம். இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன், போ ஓடிப்போ. இயேசுவே உடைய கல்வாரி ரத்தம் என் மனதில் என்ன செய்யட்டும், விளட்டும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. உடனடியாக அந்த எண்ணம் ஓடிடும். இல்லைன்னா இன்னொரு ஐடியா செய்யணும் சொல்கிறேன். அந்த மாதிரி தவறான எண்ணம் வருதுச்சுன்னா சொல்லுங்கள், வாயை திறந்து சத்தமாக பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசே உன்னுடைய தவறான எண்ணங்களுக்கு என் மேலே எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு பேசுங்க. பேசுன மாத்திரத்தில் உடனே சடனாக அந்த எண்ணம் ஓடிய போயிடும். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தில் உன் வலதுகை உனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் என்ன பண்ணணும், பிடுங்கி போடணும். அடுத்து சொல்கிறாரு, உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடுன்றாரு. அப்போ அந்த கையை வந்து சில நேரங்களில் அந்த கையை வச்சு சில ஆள்கள் பாருங்கள், என்னத்தையாவது எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். சில இடங்களில் பாருங்கள் வந்து சில வேலைகளை பொறுப்பாக செய்வாங்க, என்னமா சில காரியங்கள் எடுக்கணுன்ற மாதிரி எண்ணங்களை அந்த கையை தூண்டி விடு இந்த எண்ணம். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட எண்ணங்களை நீ என்ன பண்ணு, உன் மனதில் இருந்து பிடுங்கி போடுன்னு. அடுத்த வசனத்துக்கு வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் வலது, அது சொல்கிறார் 30ஆம் வசனத்தில், உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாகினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போடுவது உனக்கு நலமாக இருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவுள் என்று உரைக்கப்பட்டு சொல்கிறாரு. இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, வச்சார செயற்பான்னு போட்டிருக்கு இல்லையா, கரெக்டு தான். ஆனால் இவன் என்ன பண்ணான் பாருங்கள், இந்த ஆளுக இந்த பெண்களுக்கு மட்டும் ஒரு நியாயத்தை கொண்டு வர்றான். அப்படின்னா என்னென்ன பாருங்கள், அதான் அந்த நம்ம யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு அம்மாவை அந்த விபச்சாரத்தில் கையுமையுமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வராங்க இல்லையா. அங்கே என்ன பிரச்சனைனா, ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம். விபச்சாரம் செயற்பனா 2 பேரும் சேர்ந்து அந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ யார் 2 பேருக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், பெண்ணை மட்டும் கூட்டு வந்து கலங்கொண்டி அடிக்கின்றான். ஏசு உடனே சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவன் அவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறியணும். எல்லா பேரும் விட்டுட்டு ஓடிய போயிட்டான். அந்த அம்மா மட்டும் நின்னாங்க. அந்த அம்மாவை ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு, மன்னிச்சு அனுப்புகிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த டைவர்ஸ் பண்ணுறவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, டைவர்ஸ் பண்ணுறவன் ஏதாவது பொஞ்சாதி மேலே ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மேலே குற்றம் சொல்லிகிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா, அவன் அப்படிங்க, இவன் இப்படிங்க, இவன் அதை செஞ்சுட்டு இருப்பான். சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், பொஞ்சாதி மேலே வந்து தப்பான சொல்லிகிட்டே இருப்பான். இந்த பொஞ்சாதி சரியில்லை சார், இது ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் சரிப்படாது நமக்கு அப்படி சொல்கிறான். அவன் அங்கேயே சரியில்லைன்னு அர்த்தம். அவன் எங்கேயோ சம்திங் ப்ராப்ளம் ராங் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க அருமையானவர்களே, இது ஏதோ ஒரு விபச்சாரம் செய்கிற இதெல்லாம் உள்ளதை விட அன்பு நிமித்தம் தான் இதெல்லாம் சொல்கிறாரு. ஒரு ஆள் அன்பாக இருந்தால் என்ன செய்வாங்க, விபச்சாரம் செய்யணும்னா மற்ற மக்களையோ பெண்களையோ அந்த மாதிரி எண்ணத்தோட பார்க்கறே கட் பண்ணுவான். அடுத்தவங்க பொருளை எடுக்கிறதே அவன் யோசிப்பான், வேணான்னு யோசிப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனைவியை பார்க்கும்போது அந்த மனைவியிட்ட கண்டிப்பாக அன்பாக தான் நடந்துக்குவான். சில ஆளுக்கெல்லாம் பாருங்க சொல்லுவான், பாருங்கள் கல்யாணம் முடித்த மாதிரி இல்லை ஐயா, அப்போ இப்போ வந்து நம்ம போக்கே சரியில்லை. முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருந்துச்சு, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு தான் சொல்லிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு என்னமா செய்யுது இல்லை. நல்லா கவனிங்க, இவனுக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம். ஆனால் நான் சொல்கிறது என்னுடைய பிள்ளையிலே, ஆண்களோ பெண்களோ 2 பேருமே நாம் கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் நம்ம வாழும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை வரவே வராதுங்க. குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக ஏதாவது சில பிரச்சனை வரலாம், ஏதாவது வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் இந்த அன்பை நீங்கள் வந்து காணும்போது கணவன் மனைவின்ற அந்த அன்பில் என்ன இருக்கும்னா, ஒரு நாளும் சின்ன பிரச்சனை வராது. அவங்களே ஒரு வேளை தவறு செஞ்சால் கூட அதை கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நம்ம மன்னிச்சிடுவோம். அவங்களும் அந்த மாதிரி நம்மளை என்ன செய்வாங்க, மன்னிப்பாங்க, நேசிப்பாங்க. அந்த கடவுளுடைய அன்பில் நம்ம வாழும்போதெல்லாம் நடக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அநேகருக்கு ஏன் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தின்படியே வாழ்கிறாங்கன்னா, ஏன் நியாயப்பிரமாணத்தையும் வாழ்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அன்புல தான் பிரச்சனை. நீ இப்படி தப்பு பண்ணிட்டியா, அதனால் உனக்கு இப்படி தண்டனை கொடுக்குறேன், உனக்கு இதை பண்ணிடுறேன், உனக்கு அதை பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, குடும்பங்கள் வந்து ரொம்ப பிரச்சனைக்குள்ளே மாறிடுது. ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, இந்த 10 கற்பனைகள் எதுக்கு கொடுத்தாரு ஆண்டவர் அப்படின்னாவே, அன்பில் வாழன்றதான் அவருடைய நோக்கம். அன்பில் வாழணும். பாருங்கள், ஒரு பகுதிக்கு நம்ம போகலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 21-22 வசனம் எடுங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு எதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் இரி நேரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைகூர்வாயானால், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எப்படி சொல்றார் பாருங்க. அதாவது இப்போ வந்து சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அவர் சொல்றாரு, அவர் பாருங்க சொல்றாரு பாருங்க, ஏதுவாக இருந்தது என்பதும் பூர்வத்தார் உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபிப்பவன், ஒரு ஒரு அர்த்தமே இல்லாத காரியத்தை கோபிக்கிறது. சகோதரன் மேலே ஒரு இது மேலே எந்த அர்த்தமுமே இல்லை, காரணமே கிடையாது, தேவையில்லாமல் கோப்படக்கூடாதுன்றார். அப்படி அவன் வந்து கோபித்துக் கொள்வோம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை பாருங்க, தன் சகோதரனை வீணென்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நேரத்துக்கு ஏதுவாக இருப்பான். சொல்கிறார், இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு தண்டனை கிடச்சுன்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாருமே கோபப்பட மாட்டீங்க, உங்களை திட்ட மாட்டீங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், ஒரு சில நேரங்களில் கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் கோபத்தை எப்படி பண்ணுறோம்? கொஞ்சம் அந்த அன்பில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது அந்த கோபம் அப்படியே போயிடுது. நான் அடிக்கடி என்ன யோசிப்பேன்னா, ஒரு ஆள் மேலே கோவடுதுன்னு வச்சுங்க, கோவம் எனக்குமே வருமே. அந்த நேரத்தில் என்ன யோசிப்பேன்னா, நான் யோசிப்பேன்னா, இந்த ஆள் செஞ்சதை விட இந்த ஆள் எவ்வளோ நன்மை செஞ்சார் கொஞ்சம் பார்ப்போம் யோசிப்பேன். நான் யோசிப்பேன், நான் அப்படியே யோசிப்பேன். இந்த ஆள் இவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கான், இவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற யோசிக்கிறத விட இந்த ஆள் எவ்வளவு நமக்கு நல்லது செஞ்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிப்பேன் நான். அப்படி யோசித்து பழகிக்கணும். நம்ம அப்படி யோசித்து பழகினீங்கன்னா கண்டிப்பாக யாரு மேலேயும் கோவப்படவே மாட்டேங்கிறீங்க. அப்படி அந்த கோவமே போயிடும் நம்மளை விட்டு. இந்த நாள் நம்ம எவ்வளோ நன்மைப்பட்டிருக்கோம், எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், சரி போயிட்டு அந்த ஆளுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது, அவ்வளோதான் போயிட்டு அப்படி நீங்கள் விடும்போது என்ன ஆகுன்னா, நான் சொல்கிறேங்க, இதுதான் அன்பில் நடக்கிறது. இப்படி நீங்கள் நடந்து கொள்ளும் போது என்ன ஆகுன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தை நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். ஏன்னா அன்பில் இருக்கிறோமே. அந்த அன்பில் நடக்கும்போது கண்டிப்பாக கொலை செய்யா இருப்பாய், களவு செய்யா இருப்பாயா, இச்சையாக இருப்பாயெல்லாம் இருக்கு சொல்லுதில்ல. இதெல்லாம் ஒரே விஷயத்தில் சொல்லலாம், உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக. அவ்வளோ அந்த அன்பு இருந்தாவே எதையுமே மன்னிச்சுட்டு நம்ம போயிடுவோம். அவங்கள ஃபனிஷ் பண்ணணும் போக மாட்டோம், தண்டிக்க மாட்டோம். நமக்கு ஒன்று பண்ணிட்டாங்களே அவங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி போக மாட்டோம். ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் எப்படின்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பதில் அப்படின்னு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க நியாயப்பிரமாணத்தில். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து பல்லு உடஞ்சி போச்சு, பல்ல அடிச்சுட்டான், அடிச்சோன்னா ஒரு பல்லு ஓடி போச்சு, காணாமல் போச்சுன்னு வச்சுங்க. இவன் என்ன பண்ணுவான், கூட்டு போய் நியாயத்துக்கு வச்சுருவான். சொல்லிட்டு, எப்பா எந்த பல்ல உடைச்ச, அந்த பல்ல கரெக்டாக அடிச்சு விட. உண்மை இதெல்லாம் பொய் கிடையாது. கண்ணுக்கு கண்ணா தெரியாமல் குத்தினாலும் இவன் கண்ணை அவன் குத்துக்குவான். ஒருவேளை கொலை செஞ்சிட்டான்னு வச்சுங்க, இவன் பதிலுக்கு இவன் போய் கொலை செய்யணும். அந்த மாதிரி சட்டங்கள் இருந்துச்சு நீ இந்த இதில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போது பாருங்கள், நாம் அன்பு கூற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இந்த 10 கற்பனையுமே ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. ஆனால் இந்த பரிசேயரிடம் அன்பே என்ன செய்யுங்க கிடையாது. சட்டப்படி போகும்போது அன்பே கிடையாதுங்க. ஆனால் நல்ல கவனிங்க, அன்பின்படி நம்ம அந்த அதாவது அதை பாருங்க, அது அன்பாய் நம்ம நடக்கணும்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்னா அன்பாகவே செய்யலாம். ஒரு முறை பாருங்க, ஓய்வு நாளில் வந்து ஆண்டவராக இயேசு வந்து ஒரு 18 வருஷமாய் கூனியாக இருந்த பெண்ணை சந்திக்கிறார் சர்ச்சுக்கு வந்து. அன்றைக்கி ஓய்வு நாள் அன்றைக்கி இவர் என்ன பண்ணுறாரு, வந்த அம்மா வந்து அப்படி கீழே அப்படி குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 வருஷமா ஒரு பிசாசுடைய ஆவி அந்த அம்மா கூனி ஆக்கிடுச்சு. ஆக்குனா பாருங்கள், இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஆள்லாம் சொல்கிறான், இயேசு 18 வருஷமாய் கூனியாக இருந்த பெண்ணை சோமாகிட்டார். சோமான பாருங்கள், இயேசு மேலே கோவப்படுறான். என்ன கோவப்படுறான்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு எப்படி நீங்கள் சோமாக்கலாம், சோமாங்கின தப்பு இல்லையா அப்படின்றான். ஆண்டவர் உடனே சொன்னார், ஏப்பா உன் வீட்டில் மாடு கழுதையெல்லாம் வச்சுருக்கீல, மாடு நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு வச்சுருக்க, கழுதை வந்து நீ டிரான்ஸ்போர்ட் மாதிரி யூஸ் பண்ணுற, உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நீ ஓய்வு நாள் அன்னைக்கு தண்ணி குடிப்பியா கொடுக்க மாட்டான்னு கேட்டார். ஏசு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். அப்போ உன் மாட்டையும் உன் கழுதை இவ்வளவு நேசிக்கிறியே, 18 வருஷமாய் பொல்லாத ஆவினாலே அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த கூனியாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணை நான் சோமாக்குறது என்ன உனக்கு குறைஞ்சி போச்சு கேட்குறாரு இயேசு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நியாயப்பிரமாணம் தான் முக்கியம், 10 கட்டெல்லாம் முற்போன்னு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவோல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாகன்ற அந்த அன்பின் கட்டளை அங்கே வந்து நிறைவேற்றுகிறார்.
அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுற அந்த அம்மாவை பார்த்து உடனே அந்த அம்மா எழுந்து நிமிர்ந்து நிற்கிறாங்க. நிமிர்ந்து நிற்கிறாங்க பாருங்கள். அதை பார்த்தா இயேசுக்கிட்ட வந்து சண்டைக்கு வரான். அப்போ அன்பாக இருக்கிற மனுஷன் ஒரு நாள் அப்படியெல்லாம் பேசவே மாட்டான். என்ன பண்ணுவானா, எதுனாலும் சரி குடும்பத்துலேயோ எந்த இடங்கள்லையோ அந்த அன்பை வச்சு எல்லா விஷயத்தையும் அழகாக அப்படியே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது தாங்க என்ன நடக்குன்னா, அந்த கர்த்தருடைய அன்பிலேயே நீங்கள் நடந்து 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 வரும்போது என்ன ஆகுன்னா, எவ்வளோ பெரிய சில காரியங்களையும் ஈஸியாக உங்களால் ஜெயிக்க முடியும். நான் சொல்கிறேன், அந்த அன்புனாலேயே நியாயப்பிரமாணத்தை மட்டுமல்ல, வெற்றி உள்ள மக்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். ஒரு ஆள் இதை பண்ணிட்டாருன்றதுக்காக நீங்களும் போய் பதிலுக்கு எதாவது பண்ணீங்கன்னு வச்சுங்க, நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுக்கு அது கேவலம். செய்யவே கூடாது, செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப அதெல்லாம் வந்து அற்பமான விஷயம். அப்படி ஒரு நாளும் பாருங்கள், இவங்களை இப்படி பண்ணிட்டாங்க நம்ம பதிலுக்கு செய்வோம், செய்யக்கூடாது. என்ன பண்ணால் நம்ம என்ன யோசிக்கணும், அவங்க வந்து அவ்வளோதான் கிறிஸ்துவின் அன்பில் வளர்ந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், வளர்ந்துருக்குறோம், இப்போ இன்னமும் வளர்கிறோம். அதை திரும்ப 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 அந்த அன்பிலே நடக்கும்படி நம்ம என்ன செய்யணும், ஒரு முயற்சியை எடுக்கிறோம். சரி, அப்போ அவர் சொல்கிறார், இந்த அன்பில் வந்து நடக்கும்போது அவர் சொல்கிறார் பாருங்கள், ரோமர் 13:8 சொல்கிறார், அன்பு கூறுகிற கடனை எல்லாமே வேறு ஒன்றில் நீங்கள் கடன் படாதிருங்கன்றார். அப்போ அந்த கடனை பற்றி நான் கடந்த வாரமே சொன்னேன். நம்ம சொன்னோம் இல்லையா, வீட்டுக்கு கடன் வாங்குகிறோம், அப்புறம் கார் கடன் வாங்குகிறோம், அல்லது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ஏதோ சில காரியங்களை செய்கிறாங்க கடனை வாங்கி. இப்போ நான் கடந்த வாரமே சொன்னேன், கடன் வாங்குறது சரியாக தப்பான்ற பற்றி சொல்லி சொன்னேன். கடனை வாங்கி ஒரு ஆள் பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆள் தேரவே மாட்டார், ஒன்றும் விளங்காமல் தான் போகணும். கடன் வாங்கல இன்னொரு விஷயத்தையும் நான் சொன்னேன், உங்களுடைய வருமானம் எவ்வளோன்னு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய குடும்ப செலவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், மீதம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேளை ஒரு பேங்க்லேயோ போய் ஒரு நல்ல ஒரு இடத்தையோ அல்லது வீட்டையோ இல்லை சில காரியங்களை வாங்குறது எந்த ஒரு தவறும் இல்லை. சரி, இப்போ அவர் சொல்கிறார், கடன் நாம் எப்போது கடனாளியாக மாறுகிறோம், அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இல்லையா. எப்போது நம்ம கடனாளியாக மாறுகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மாதத்தில் ஒரு வீடு கட்டிட்டீங்க, ஒரு இஎம்ஐ வாங்கிட்டீங்க, ஸோ ஒரு கடனை வாங்கிட்டீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய், இப்போ 20 லட்ச ரூபா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க 5ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு 10,000 20,000 அங்கே பேங்க்கு கட்டணும் அப்படின்னு வச்சுங்க. உங்களுக்கு சிம்பிளாக விளங்குற மாதிரி சொல்கிறேன், சரியா. கடனை வாங்க நான் சொல்லலை, உங்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களை பூரா நான் கடன் வாங்க சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லாது, அதை அப்படி எடுக்காங்க. ஒரு வேளை பணம் இருக்குன்னா நீங்கள் ஓகே செஞ்சுங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து அந்த மாதிரி பேங்க்கில் போய் ஒரு லோன் போட்டு ஏதாவது வீடு கட்டுறீங்க, இடம் வாங்கினா ஓகே, ஒன்றும் தவறு கிடையாது, சரியா. சரி, இப்போ கடன்காரராக எப்போ மாறுறோம் அப்படின்னா, 5ஆம் தேதி கட்ட வேண்டிய அந்த இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐயை அதை கட்டாமல் விடும்போது தான் நம்ம யாராக இருக்கிறோம், கடனாளியாக இருக்கிறோம். கட்டும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சரியான கடனை கொடுத்து தீர்த்தபடினால் நம்ம யார் கிடையாதுங்க, கடனாளி இல்லை. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக விளக்கிட்டேன், விளங்கிருச்சா உங்களுக்கு, விளங்கிருக்கோம். இப்போ நீங்கள் மாதத்தில் ஒரு 20,000 ரூபாய் கட்டணும், ஒரு இடம் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, வீடு கட்டியிருக்கீங்க, போய் கட்டணும் இந்த மாதத்தில் 5ஆம் தேதி அன்றைக்கி கட்டணும் அப்படின்னா, அதுக்கு அந்த மாதத்தில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் யார் கிடையாது, கடன்காரர்கள் இல்லை. ஏன்னா அவன் கொடுத்த கடனுக்கு நம்ம இத்தனை மாதத்தில் நீங்கள் எனக்கு தவணையை கொடுங்கன்னு சொல்கிறான், நம்ம கட்டிட்டீங்கன்னா நீங்கள் யார் கிடையாது, கடன்காரர்கள் இல்லை. கடனை கட்டாத போது தான் நாம் என்னவா இருக்கிறோம், கடன்காரர்களாக இருக்கிறோம், சரியா. அது மட்டும் இல்லாமல் கடனை கட்டிங்கன்னா அவனே சொல்கிறான் பெனால்டிக் சார்ஜ்னு சொல்லி ஒன்று போடுறான், சரியா. ஆனாலும் இந்த கடனை நாம் வந்து ஒவ்வொரு நாளையும் கட்டி தீர்க்கிறோம், கடனை கொடுக்குறோம். இப்போ இந்த எல்லா கடனை விட எது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா பாருங்கள், சொல்கிறாரு 13ஆம் அதிகாரத்தில் எடுங்க, ரோமர், அதை மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம், டைம் ஆயிடுச்சு. ரோமர் 13ஆம் அதிகாரத்தை எடுங்க, ரோமர் 13ஆம் அதிகாரம், அங்கே 9வது வசனத்துக்கு நம்ம வரலாம் திரும்பியும். எப்படி நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையா இருப்பாருங்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவாய், பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையை தொகையாய் அடங்கியிருக்க சொல்கிறாரு. இருக்கிறோம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புடைய கடனை அல்லாமல் வேறொன்றிலும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். மற்றவங்கள்ட்ட நீங்கள் அன்பு கூறுறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதில் பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அப்போ அன்பா நீங்கள் நடந்து கொள்ளும்போது இந்த நம்மகிட்ட அன்பு கூறுற மாதிரி மற்றவங்கள்ட்ட நீங்கள் அன்பு கூர்ந்தாவே நியாயப்பிரமாணம் முழுசையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களா, நிறைவேற்றிட்டீங்கன்னு அர்த்தம். அன்பு இருந்தால் மற்றவங்களுடைய எந்த காரியத்தையும் நம்ம எடுத்துக்கிற நினைக்க மாட்டோம் இல்லையா.
மற்றவங்க பொருளையோ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம இச்சிக்க மாட்டோம்னா அது வந்து வேணாம் அது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம். என்ன செய்வோன்னா, கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கி சிலர் ஆசீர்வதிச்சிருக்கலாம் கர்த்தர், ஒருவேளை சிலர் கொஞ்சம் ஃபைனான்ஷியலோ மற்ற காரியங்களோ கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். ஒன்றும் கவலையே இல்லை. என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கடவுள் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு வாய்ப்பு வரும், கண்டிப்பாக இன்றைக்கி கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அவ்வளோதான். இதில் போய் நம்ம வந்து பொறாமப்படணும் அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அன்பில் நீங்கள் போகும்போது அப்படிப்பட்ட நல்ல சில பெருந்தன்மையோடு வாழ்வோம். சில நேரங்களில் பாருங்கள், எனக்கு தீமை செய்யக்கூடிய ஆள்லாம் இருப்பாங்க. நான் என்ன யோசிப்பேன்னா, எனக்கு தீமை செஞ்சால் போ, அது கூட எனக்கு லாபம் தான், போ அது கூட எனக்கு லாபம் தான், இதை விட கடவுள் ஏதோ ஒரு பெஸ்ட் வச்சிருக்கிறார், எவ்வளோ நல்லது வச்சிருக்கிறார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன் யோசிக்கிறேன்னா, கர்த்தரிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே என்ன செய்தான் நடக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு என்ன நடக்குது சொல்லுங்கள்? கர்த்தரிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அப்போ நம்ம வந்து சில நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி யோசித்தோன்னா மற்றவங்க மேலே கண்டிப்பாக கோவப்படவே மாட்டேங்க. தீமை செய்கிறியா பண்ணிக்கப்போ, என்னை பற்றி அப்படி பேசுகிறியா பேசிக்கப்போ, நீ என்னத்தை பேசுனாலும் சரி தான், எனக்கு நல்லது தான், ஏதோ ஒரு இல்லை கடவுள் எனக்கு நன்மை செய்ய போகிறாரு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், ஒருத்தர் மேலேயும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கோவப்படவே மாட்டோம். இந்த யோசேப்பு சொன்னால் பார்த்தீங்களா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை எனக்கு என்ன செஞ்சாருங்க, நன்மையாக மாற பண்ணினார். அப்போ அவன் என்ன யோசிச்சிருக்கான்னா, சகோதரன் தூக்கி போட்டவனே போட்டு அவன் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் கடவுளை அப்படி மாற்றிட்டார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட அந்த அன்பிலே நாம் நடக்கும்போது, தேவ அன்பிலே நாம் நடக்கும்போது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சொல்கிறேன், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் கூட நான் சொல்கிறேன், கொஞ்சம் இப்படிலாம் யோசிங்க. நம்மளை பற்றி உடனே தப்பு பண்ணாங்கன்னா உடனே அவங்கள பற்றி தப்பாக போய் சொல்லி விட்றாங்க. சொல்லி அவங்கள ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி, போ நமக்கு இப்படி ஆயிடுச்சுல, இருந்தாலும் இப்படி நல்லா இருக்கக்கூடாது, போட்டோம் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நாம் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தமேலாம் போயிடும். செய்யவே கூடாது ஒருபோதும். நான் சொல்கிறேன், ஒரு நாள் செய்யாதீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கானா ரட்சிக்கப்படலையா எல்லாத்தையும் விடுங்க. எதுனாலும் சரி பதிலுக்கு பதில் செய்யணும்னு நினைக்கிற விட்டுருங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த அன்பை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிங்க. என்ன யோசிங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எவ்வளோ மன்னிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக சொன்னனாலேயோ, என்னை திட்டினதுனாலையோ, என்னை பற்றி ஏதோ சொன்னதுனாலையோ ஒரு நாள் நான் குறைஞ்சி போகிறது இல்லவே இல்லை. ஒருவேளை அவன் எப்படி பண்ணால் கூட அதையும் என்னுடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நன்மையாகவே இது மாற செய்கிற தேவன். இந்த இடத்துக்கு நீ வாங்க, நான் சொல்கிறேன், இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் உன்னிடத்தில் அன்பு கூறுள்ள பின்னிடத்துலையும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்கிற அந்த ஒரே வார்த்தையில் நிறைவேற்றி முடிச்சிடலாம். சரியா? இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. யார் மேதாவது கோவம் இருந்துச்சுன்னா அந்த ஆளை பார்த்து இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க எல்லாமே. என்ன பாச இப்படி எங்களை சிக்கலை விடலாமா, அந்த பொம்பளை செஞ்சு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வாட்டுக்க ஒன்னிடத்தில் அன்பு உள்ள பின்னிடத்தில் சொல்கிறீங்களே, அந்த அம்மா செஞ்சது அந்த ஆள் செஞ்சது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுலேயும் சில மாமியார் இருக்கு பாருங்கள், மாமியார் மேலே விட்டேன் கோபம், இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை தீர்றதே இல்லை. ஆனால் என்ன செய்யணும்னா, இயேசுவின் நாமத்தினால மாமியார் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் இருந்து பாருங்கள் பாஸ்டர், அப்புறம் அந்த அம்மா பற்றி தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால என் மாமியாரை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்கள். யாராவது மாமியார்கள் உட்காந்துருந்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால என் மருமகளை நேசிக்கிறேன், ஐயோ அவள் ஒரு கிளாஸ் டீ கூட கொடுக்க மாட்டா பாஸ்டர், அவளை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணுறேன், என் மாமியாரை என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணுறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல காலை வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, உடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமாண்டவரே, நீ சொன்னீரே உன்னிடத்தில் அன்பு கூறுள்ள பின்னிடத்தில் அன்பு கூறுவாயன்னு சொன்னீரே, அந்த அன்பை இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அந்த அன்பிலே வாழும்படி ஆவியானவரே எங்களை ஒவ்வொரு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நீ சொன்னீரே ஆண்டவரே, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய மக்களாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஒருவர் மாற்றும். ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய தேவையெல்லாம் சந்தியும். மக்கள் செய்கிற தொழில்களை, வியாபாரங்களை, விவசாயங்களை, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்முடைய கூட இருப்பதாக. ஆமென்.